விஜய் மக்கள் நலப்பணி திட்டத்துல இருந்து கட்சியா மாறி இருக்கலாம்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரட்டும். ரைட்டு. இப்போ அவர் வந்தாருன்னா யார் கூட கூட்டணி வைப்பாருன்னா? நான் என்ன சொல்கிறேன்னா யார்ட்டும் கூட்டணி வைக்க வேணாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், தளபதி வந்தால் கம்பல்சரி ஓட்டு ஓட்டிடும். வந்து நின்னார்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சி அணியாவது வருவார் அவர். இந்த 3% ஓட்டு வந்து நாட்டை வந்து சாதிக்க முடியாது. அரசியல் வேற, சினிமா துறை வேற. அதில் நடிக்கலாம், இதில் நடிக்க முடியாது. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இப்போ இன்பநிதி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மன்னராட்சிங்க, இது மன்னராட்சி. இப்போ வந்து விஜய் மக்கள் நலப்பணி திட்டத்துல இருந்து கட்சியா மாறி இருக்கலாம்னா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரட்டும். ரைட்டு. மூணாவது பெரிய கட்சியா வர வாய்ப்பு இருக்கானா? எடுத்த உடனே அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் போயிட்டு எவ்வளோ திட்டங்கள்லாம் முதலமைச்சர் பண்ணிருக்காரு. மூன்றாவது பெரிய கட்சியெலாம் எடுத்த உடனே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 26ல் மூணாவதா வரதுக்கு யாருக்காச்சும் வாய்ப்பு இருக்கா? இப்போ ஆளுங்கட்சி மூன்றாவது பெரிய கட்சினாக்கா அடுத்த முறையில் விஜய்க்கு ஏன்னா வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் வந்து சீமானுக்கு ஒரு அளவுக்கு இருக்குது, பேசுகிறார் ரைட்டு. ஆனால் அண்ணாமலைக்கெலாம் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை. அண்ணாமலைக்கு நிறைய பேர் படிச்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். மதவாத சக்தி நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவங்களை சந்திக்கல, ஒரு முஸ்லீம் போய் தான் இருக்கு, அதை ஒரு எதிர்ப்பாகவே பேசியிருக்கு. அதுதான் அவருடைய பெரிய பிரச்சனை. எல்லா மக்களும் சமூக நீதி, இந்தியா வந்து சமூக நீதி கொள்கை உள்ள நாடு. சமூக நீதியோட எல்லா மதத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய அப்படிப்பட்ட தலைவர் தான் இந்த நாடு ஏற்றுக்கும். இது சுதந்திர இந்தியா. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் வச்செல்லாம் அரசியல் பண்ணவும் முடியாது, அரசியல் நடத்தவும் முடியாது. வெற்றி வாய்ப்பு அதை வச்சும் சொல்ல முடியாது. கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இப்போ இன்பநிதி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் குடும்ப அரசியலில் எல்லாம் தான் குடும்ப அரசியல். மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா அவங்க வேணும். அதை குடும்ப அரசியலில் பேசவே கூடாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்படிப்பட்ட தலைவர் செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் செய்வார், தரவாரே செஞ்சுட்டு இருப்பாங்க. இதான் உண்மை. யாராவது புதுசாக வர வாய்ப்பு இருக்கா? புதுசாலாம் வர வாய்ப்பு இல்லை தரல. இப்போ ஆளுங்கட்சி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக 2020 40 வின் பெறும். அதுக்கப்புறம் மற்ற கதை அப்புறம் பேசிக்குவோம். தான் டிஎம்கே தான், உண்மை தான். விஜய் சார் தளபதி வந்து அரசியலுக்கு வராருல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஓப்பனாக சொன்னால் நான் வந்து இது தளபதி ரசிகர் தான். ஆனால் என்னென்னா யார் வேணால் நல்லது பண்ணணும், அவ்வளோதான் என்னோட இதுனா. அவர் வந்து வராரு, நல்லது பண்ணால் வருவார், அவ்வளோ. அதுக்கு நான் கொஞ்சம் வெயிட்டிங், அவ்வளோதான். இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஏடிஎம்கில் இருக்கேன். ஏன்னா எனக்கு அது கட்சி பிடிக்கும். அதனால் வந்து தளபதி வந்தார்னா ரொம்ப பிடிக்கும். தளபதி கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார், வந்தாரா நல்லா பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி சின்ன வயசுலேருந்து ரசிக்கிறார். இப்போ வந்து விஜய் சார் இருக்கார்ல, அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் தான், எல்லாருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டார் தான். இப்போ அவர் வந்தாருன்னா யார் கூட கூட்டணி வைப்பாருன்னா? நான் என்ன சொல்கிறேன்னா யார்ட்டும் கூட்டணி வைக்க வேணான்றேன். தனியாக செயல்பட்டாலே வின் பண்ணிடலான்றீங்களா? வின் பண்ணலான்னு சொல்லவே இல்லை, நான் அதை பற்றி பேசவே இல்லை. வின் பண்ண வேண்டாம், பட் தனியாக நிற்கலாம். ஏன்னா தண்ணி நிற்க தான். ஆனால் கேப்டன் எப்படி இருந்தாரோ அதே ஒரு சேம் ஃபீல் தான். கேப்டன் இருந்தார் எப்படி இருந்தாரோ அதே மட்டும் இருந்தாலும் போதும். கேப்டன் மாதிரியே தளபதியும் வந்து நல்லா வழி நடத்துவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ வந்து 3 பெரிய கட்சி இருக்குல்லண்ணா. இப்போ யாரை சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும். சீமான் இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, அப்புறம் 3ஆவதாக தளபதி சொல்கிறாங்க. என்னண்ணா சிரிக்கிறீங்க? சொல்லுங்கண்ணா. அண்ணாமலையா சீமானா? 2 பேருக்குமே தான். இல்லை, சீமான் வந்து ஆக்சுவலி வந்து நான் என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, இளைஞர் தமிழ் இருக்குன்னா தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட ரத்தம் இன்னொரு ரத்தம் அப்படி அந்த மாதிரி பார்ப்பேன் நான், சரிங்களா. ஆனால் அதை வச்சு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கா தவிர அதை தவிர்த்து எதுவுமே பண்ணவே இல்லை, சரிங்களா. ஸோ யார் வந்தாலும் வந்தால் நல்லா பண்ணணும், அவ்வளோதான். அவர் கண்டிப்பாக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன் வரணும்னு ஆசைப்பட்றேன்னா, இது வரைக்கும் இருந்த கட்சியில் எதுவுமே எங்களுக்கு பண்ணவே இல்லை. மக்களுக்கு பொதுவாக சொல்கிறேன், எனக்கு இல்லை, மக்களுக்கு. ஆனால் இப்போ வந்த கட்சிங்க எல்லாமே கூட்டணி வச்சு தான் வந்துட்டுருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு நாம் தமிழர் சீமான் அண்ணனும் சரி, தளபதியும் சரி, தனிப்பட்ட முறையில் அவங்க கொள்கைகளை அவங்களோட செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தேவையான ஒரு பொருளாக எனக்கு தோணுது. அதனால் இவங்க 2 பேரில் யார் வந்தாலும் இல்லை 2 பேர் கூட்டணி வச்சாலும் என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா 3 பெரிய கட்சி இப்போ வந்துகிட்டு இருக்குல்ல, டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து. நீங்கள் பெரிய கட்சி நீங்கள் தான் சொல்கிறீங்க, யாரும் பெரிய கட்சியே கிடையாது. அவங்க சொல்லி அந்த பெரிய கட்சி பயந்ததுனால தாங்க ஆடியோ லியன்ஸை ரிலீஸ் பண்ணாமல் விட்டீங்க, புரியுதுங்களா. அந்த பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க தானே ஆடியோ லியன்ஸை ரிலீஸ் பண்ணாமல் விட்டீங்க. இப்போ தேவையில்லாமல் தானே விஜயகாந்த் ஒரு கேப்டன், விஜயகாந்த் நடிகர் சங்கத்தில் இருந்தார். அவர் இறந்ததை கூட நீங்கள் கொண்டாடி தான் இருந்தீங்க. 100வது விழாலாம் தேவையே கிடையாதுல்ல. அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம்.
எனக்கு வந்து இவங்க 2 பேர் தாங்க. 2026ல ம். யார் ஜெயிப்பாங்க? யார் எதிர்க்கட்சியா வருவாங்க? புதுசா புதுசா விஜய் நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா அண்ணன் சீமான் நிப்பாரு. ம். என்னோட ஓட்டு அவருக்கு தான். விஜய் நின்னா கண்டிப்பா கூட்டணி வச்சா கண்டிப்பா 2 பேருக்கும் சப்போர்ட். ம். என் சைடுல இருந்து இன்னும் 100 பேர் சப்போர்ட் வருவாங்க. ம். இது என்னோட கொள்கை. ம். அவரோட கொள்கையை புடிச்சதுனால, அவரோட செயல்முறை புடிச்சதுனால, ஐ மீன் தளபதி விஜய் செயல்முறையும் செய்முறையும் எனக்கு புடிச்சதுனால நான் என்னோட ஓட்டு என் சப்போர்ட்ல இருந்து 4 பேர் போடுவாங்க. ம். மத்தபடி யாருக்கும் நான் போடுற மாரி இல்ல. அப்படிலாம் நோட்டாக்கு தான். அப்போ 26ல புதுசா ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா கட்சிலாம் இல்லங்க. இவங்க 2 பேர் தாங்க. ஓட் கமல்னா? வாய்ப்பு இல்ல ராஜா. என் அண்ணன் சொல்ற மாரி. இப்போ வந்து என்னன்னா கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இப்போ இன்பநிதி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மன்னராட்சிங்க. இது மன்னராட்சி. இப்போ வந்து விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அத வந்து அரசியலுக்கு வராரு விஜய். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து துலாமூனம் துள்ளத்துலேருந்து தளபதி ஃபேன்ஸ் தான். எனக்கு ஒரு இது அப்போது வேற, இப்போ தளபதி வேற. நான் என்ன சொல்கிறேன்னா, ரஜினி, கமல் இவங்களாம் விஜயகாந்த் சாரை விட்டுருங்க, இவங்க இருக்காங்க. 10th 12th இந்த பசங்களுக்கு எல்லாம் பாஸ் பண்ணாங்க. யார் சார் போய் ஃபஸ்ட்டு நின்னா ஊனமுற்ற குழந்தைங்களோட பக்கத்தில் உட்காந்து அவ்வளோ நின்று லாரன்ஸ் மாஸ்டரு இவங்க தான் சார் நிற்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதினார்னா தளபதி தான் ஓட்டு கண்டிப்பாக. 2026ல இந்த ஆல்ரெடி இருக்க 2 கட்சி வருமா? இல்லைன்னா புதுசா ஏதாவது கட்சி வர வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து தளபதி சொல்லியிருக்காரு, அது உள்ள வருமானு நம்மளுக்கு தெரியல. கன்ஃபார்ம் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தான், தளபதி வந்தால் கம்பல்சரி ஓட்டு ஓட்டிடும். சீமான் என்ன சொன்னார்னா, விஜய்க்கும் எனக்கும் போட்டி இல்லை, நீங்கள் அவர்கிட்ட என்ன கோத்து விடாது. இவங்க தான் 2 பேர், நடுவில் தளபதி. ஓகே. இப்போ தளபதி கூட்டணி வச்சா யார் கூட வைப்பாரு? கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. வச்சா தலை அஜித்து கூட சேரலாம். தல அஜித் கூடயா? ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரோ கட்சி தொடங்குறாங்க, 3 மூலிகை கட்சி தொடங்குறாங்க புதுசாக. தெரிஞ்சவங்க நம்ம எல்லாருக்கும் பழக்கமான குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம் விஜயெல்லாம். அவர் வந்து எல்லார் வீட்லேயுமே அவருக்கு ஒரு ரசிகர் இருக்கிறாங்க. ஸோ வந்தால் ஃபஸ்ட் டைம் சிஎம் இதில் நிற்கும் போது ஜெயிப்பாரான்னு தெரில, யாருமே எடுத்தோன்னே ஜெயிச்சா தெரில. எம்ஜிஆர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நின்னார்னா கண்டிப்பாக எதிர்கட்சி அணியாவது வருவார் அவர். புதுசா ஏதாவது கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா அவங்களே தான் இருப்பாங்களா? ஆல்ரெடி இருக்க 2 கட்சி. இந்த வாட்டி கண்டிப்பாக ஆனால் இவர் ஓட்டை உடைப்பார், அது மட்டும் 100% சொல்ல முடியும். ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கேல அம்மா இல்லை, இந்த பக்கம் கலைஞர் இல்லை. ஸ்டாலின் அவரும் நான் பண்ணுறாரா என்னன்னு மக்களை தான் கேட்கணும். பொதுவாக எங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா இங்கெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை. அதனால் அவங்க திரும்ப வருமானு தெரியல. ஆனால் ஓட்டு கம்பல்சரி உடையும், உதயசூரியலையும் உடையும், ஏடிஎம்கேலையும் உடஞ்சிரும். இது எல்லாத்தையும் தட்டி தூக்குவாங்க. விஜய், சீமானும் தூக்குவார். சீமானுக்கு இந்த வாட்டி நிறையா வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வந்து எதிர்க்கட்சியா வர வாய்ப்பு இருக்கு? இல்லைன்னா வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னா யாருக்கு? பிஜேபினாலே எப்போவுமே தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? கமல், சீமான், தளபதி இவங்க 3 பேர் தான் போட்டியாளராக இருப்பாங்க. இதில் அண்ணாமலையெல்லாம் ஒதுக்கி விட்டுறலாம். அவங்களாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% கிடையாது. இந்த 3 பேர்லன்னு கேட்டிங்கன்னா தளபதியும் சீமானும் வேணால் எதிர்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, 2026ல யார் ஜெயிப்பா அதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து விஜய் தான் வருவார். 100% சொல்ல முடியாது, 80% சொல்லலாம். இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வராருன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கத்தக்கது தான். நீ இளைய தலைமுறைகளுக்கு வரணுன்னாக்கா வாய்ப்பு அளிக்கணும், அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அரசியல் வேற, என்ன சினிமா துறை வேற. அவர் அதில் சேர்த்துக்கிற பணத்தை நல்லா செலவு பண்ணாலும் மக்களுக்கு நல்லது தான். யார் வந்து ஆட்சிக்கு வருவாங்க? எதிர்க்கட்சியாக யார் வருவாங்க? புதுசாக யாராவது வர வாய்ப்பு இருக்கா? இல்லை இவங்களே தான் வருவாங்களா? இவங்களே தான் வருவாங்க. புதுசாக வரதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. இப்போ தானே அரசியலுக்கு வராரு, இப்போ தான் அங்கீகாரம் பெற போகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னால் திராவிட கட்சிக்குது, அதிமுக இருக்குது. இது 2 கட்சியும் பெரிய கட்சி. அதில் வந்து 33% இருக்குது, இதில் வந்து 30% இருக்குது. இந்த 3% ஓட்டு வந்து நாட்டை வந்து சாதிக்க முடியாது. அரசியல் அதுதான் சொன்னேன், அரசியல் வேற, சினிமா துறை வேற. அதில் நடிக்கலாம், இதில் நடிக்க முடியாது. சீமானும் சரி, அண்ணாமலையும் சரி, நிறைய பேர் பேக்ரவுண்டில் ஒர்க்கு நிறைய போயிட்டு இருக்கு, இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களுக்குலாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அண்ணாமலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, சீமானுக்கு ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்கல்ல. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த 2 கட்சி தான் ஆட்சி அமையுமே கண்டி மற்ற எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாது.
ஏன்னா இது வந்து தந்தை பெரியார், பெருஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, எடப்பாடி, இப்போ இருக்கிற ஸ்டாலின், இவர்களை திராவிடத்தை வளர்ப்பாங்க. என்னதான் நீ ஆன்மீகத்தை கொண்டு வந்தாலும் ஆன்மீகம் வந்து ஒரு பொய். ஒரு ராமர் கோயில் கட்டிட்டாருன்ட்டு எல்லாமே அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அது கோயில் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆன்மீகத்தை அரசியலில் பூச்சின்னு எல்லாத்தையும் செய்யனாக்கா அது முடியவே முடியாது. கலைஞர் கருணாநிதி இருக்கார்ல, அவரு மு.க. ஸ்டாலின் இருக்காரு, அப்புறம் உதயநிதி, இப்போ இன்பநிதி. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது புதிய அரசியலுக்கு வர்றதுக்கு புதிய தலைவர்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ப்பா. அதே ஒரே சமுதாயத்தில் வந்து ஒரே குடும்பத்தில் வந்து வர்றது சரியில்லை. புதிய எத்தனையோ தலைவர்கள் இந்த இயக்கத்துக்காக கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள கொண்டு வரணும்.